அந்த சந்ததியை ஆஸ்வதிக்கும் என்று சொன்ன தேவனப்பா, ஆஸ்வதிங்கப்பா, அந்த குடும்பத்தை ஆஸ்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளப்பா, என் சனங்கள் வெக்கப்பட்டு போகலன்னு சொன்னீங்களப்பா, வெக்கப்படாமல் இந்த சந்ததி ஆஸ்வதிக்கப்படட்டும்ப்பா. உம்முடைய பிள்ளைகளப்பா, சாட்சி நான் பார்த்துனப்பா, அந்த சாட்சி எல்லா ஆத்மாக்களையும் தேடி தேடி ஃபோன் பண்ணி எத்தனையோ பேர்கிட்ட பேச்சும் வாங்கியிருக்காப்பா. அப்படியாப்பட்ட உடைய பிள்ளையப்பா பல ராஜ்யத்தில் வரட்டும்ப்பா, பல ராஜ்யத்தில் இடம் கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வணக்கம் உறவுகளே, வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு குஞ்சு மாமாவின் மனைவியரை இறுதிச் சடங்கு இது நடக்குதான்னு இருக்குது. இன்றைக்கு இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். வேறு ஆத்மா சாந்தியடைய எங்களோட குடும்பத்து சார்பில் ஆத்மா சாந்தி அடையட்டும். அத்துடன் எங்களோட குருநாள் மக்கள் மற்ற இங்கே வந்திருக்கிற எல்லாரும் இந்த பார்வையாளர்கள் ஆத்மா சாந்தி அடைய வாழ்த்தி விடுங்கள். வேறு இறுதிச் சடங்கு இன்றைக்கு நடக்கிற போது இது ஆசனமெல்லாம் வந்து நிற்குது. இதில் நான் கதைக்கு இயலாது. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். குஞ்சு மாமா ரிச்சர்ட் அவர்களின் மனைவியில் இன்றைய இறுதிச் சடங்கு நடக்க போன்றது. வீர ஆத்மா சாந்தியரை எங்களோட குடும்பத்து சார்பில் பிரார்த்திக்கிறோம். அத்துடன் இங்கே வந்திருக்கிற அனைவரும் ஆத்மா சாந்தியடைய பார்த்த காணொலி பார்க்குற நீங்களும் வீர ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக பிரார்த்திக்குமாறு தாழ்மையாக கொண்டுள்ளோம். இந்த காணொலி தொடர்ச்சியாக சவுக்காலம் மட்டும் எடுக்கப்படும். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். சவுக்காலம் மட்டும் எடுக்கப்படும். இந்த காணொலி முழுமையாக போடப்படும். முழுமையாக பாருங்கள். இங்கே பாருங்கள். இவைதான் குஞ்சு மாமாவின் ரிச்சர்ட்டின் மனைவி. அவரை குஞ்சு மாமான்னு அழைக்கிற இவர் புறப்படம் வந்து குருநகர், வசிப்பிடம் பிரான்ஸ். Non, là, il y aura les gens, ils vont venir pour tous mettre juste C'est bon? மூன்று பிள்ளைகள் இருக்குது. மூன்று பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளையும் 2 ஆம்பளை பிள்ளையும் இருக்குது. தாப்பனும் இறந்து விட்டார். இப்போ தாயும் இறந்து விட்டார். எல்லாம் கல்யாணம் முடித்த பிள்ளைகள்லாம். Ça vous convient comme ça? Un petit peu encore. Parce qu'après la tournée pour les tout. Voilà, excusez-moi, mais là, donc ça donne une bonne chose. On va commencer, vous allez faire rentrer.
Voilà. Rentrez, rentrez, n'hésitez pas, rapprochez-vous un peu longtemps. Ok, excusez-moi. En tout cas, je tenais à vous affirmer à tous, hein, merci d'être présents pour ce moment difficile et bon courage à vous tous. கர்த்தருக்குள் நித்திரையடைந்த En Christ, இலங்கை யாழ்ப்பாணம் குருநகரை புறப்படமாகவும் né au Jaffna, à Coronavac, au Sri Lanka, பிரான்ஸ் பரிசை வசிப்பிடமாகவும் கொண்ட et ayant vécu à Champigny-sur-Marne en France, ஈஸ்வரி என்று அழைக்கப்படும் Madame Isfali, திருமதி ரிச்சர்ட் மங்களநாயகி அவர்களின் இறுதி யாத்திரையில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் pour vous remercier d'être présent aux obsèques de Madame Rodmar James Manglanahegi. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் En Jésus-Christ, குடும்பத்தவர்கள் சார்பாக de la part de la famille, நன்றிகளையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். nous présentons tous nos remerciements. பொதுவாக மரணம் என்று வரும்பொழுது மனிதர்கள் நாம் அதை விரும்புவதில்லை. En général, personne ne désire la mort, ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, mais ce que dit la Bible, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. ceux qui meurent en Christ, heureux sont ceux qui meurent en Christ. ஆகவே கர்த்தருக்குள் மரித்த அன்பு சகோதரிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Prions pour Madame Isfali, mort en Christ. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இதோ அருமை சகோதரி ஈஸ்வரியை இந்த பூலோகத்தில் அவதரிக்க பண்ணி அவர்கள் வாழுகின்ற வரைக்கும் சுகபத்திரமாய் நீர் அவர்களை பாதுகாத்து உம்மிடத்திலே சேர்த்து கொண்டபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் கர்த்தர் உம்முடைய பார்வைக்கு நலமானது எல்லாம் செய்கிறீர். உம்மிடத்தில் நாங்கள் கேள்வி கேட்க முடியாது. ஆகவே நீர் வழங்கிய இந்த தீர்ப்பை குடும்பத்தவர்களும் உறவினர்களும் நண்பர்களும் சவியாரமாகிய நாங்கள் அடக்கத்தோடு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே சுவாமி, உம்முடைய வருகையிலே நாங்கள் இவர்களை முகமுகமாய் காண்போம் என்கின்ற ஆறுதலோடு தொடர்ந்து இந்த அடக்காராதனை நடத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கிருபையும் பலனையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் குடும்பத்தவர்களை உம்முடைய நல்ல கரம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் ஆறுதல் படுத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஆராதனை மகிமையின் சுவிசேஷ இடத்தில் திருச்சபையின் தலைமை போதகர் நடத்துவார். மீண்டுமாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த அன்பும் ஆறுதல்களையும் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். விசேஷமாய் 3 பிள்ளைகளுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் மற்ற உறவினர்கள் யாவருக்கும் இந்த திருச்சபையின் சார்பில் நாங்கள் அன்பையும் ஆறுதலையும் தெரிவிக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் இதே பரிசுத்த வேதாமத்தில் வேத பகுதியை நாங்கள் வாசிக்க போகிறோம். தமிழில் மாத்திரம் வாசிக்க போகிறோம். பாஸ்டர் ஜோசப் அவர்கள் வந்து வேத பகுதியை வாசிப்பார். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 35 58 மட்டும் நாங்கள் வாசிப்போம். இருக்கிற நேரத்தில் எல்லா காரியங்களும் செய்து நாங்கள் முடிப்போம். அதனால இது பொறுமையாயிருங்கள். உங்களுடைய தொலைபேசியை முடிஞ்ச நீங்கள் சைலண்டில் போடுவது
கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒன்று கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35 38 வரைக்கும் நாம் வாசித்து கடந்து செல்வோம். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவரும் சொல்வானாகில், புத்தீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்கப்பட மாட்டாது. நீ விதைக்க போகிற இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமையை அல்ல, மற்றொரு தானியத்துடனே வெறும் விதையே விதைக்கிறார். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். ஆமென். நாங்கள் எல்லாரும் அமைதியோடு கூட ஒரு பாடலை ஜெனி அவர்கள் பாடுவாங்க. நாங்கள் சேர்ந்து தெரிஞ்சவர்கள் சேர்ந்து அமைதியாக பாடலை அன்றையும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை கூட துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆமென். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, மகிமை உள்ள தகப்பனே, உண்மையான ஆண்டவரே, சகோதரி ஆண்டவரே ரிச்சர்ட் ஈஸ்வரி அவர்கள் உம்முடைய ராஜ்யத்திலே இந்த நாளிலே அவர்கள் உம்முடைய ராஜ்யத்திலே இருக்கிறார்கள். நாளிலே நாங்கள் அவர்களுடைய இறுதி ஆண்டவரே இந்த நிகழ்விலே நாங்கள் வந்திருக்கிறோம். விசேஷமாக அவருடைய 3 பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், வந்திருக்கிற உறவினர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆறுதல் படுத்தும்படியாக செபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை நீ வரும்போது கொண்டு வருவீர் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின்படியாக நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அருமையான தாயாரை காண்போம் என்கிற அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கும்படியாக நீர் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆறுதல் படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 நாங்கள் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சில வார்த்தைகளை தியானித்து அதன் பின்பாக ஒரு பாடலை பாடி சில சாட்சிகள், பிள்ளைகள், அவருடைய உறவினரோடு சில சாட்சிகளோடு நாங்கள் ஒரு நேரம் கொடுப்போம். நீங்கள் பார்க்க முடியும், எல்லாருமே வந்து அவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்கு. அப்படின்னாலே சிறிது நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம். ஒரு வேத பகுதியை வாசித்து மறுபடியுமாய் ஆண்டவருடைய சில வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இவ்வண்ணமாய் எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக, அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போம், ஆவியானவரும் ஆமென்று திருவுடம் சுற்றுகிறார் என்று சொல்லிட்டு உங்களுடைய பூனை முடிஞ்ச சைலண்டில் போடுங்க, நல்லது. பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் அவள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நடந்து போகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது, அவள் தங்களுடைய பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இழைப்பார்கள். பூமியிலே இந்த அருமையான எங்களுடைய தாயார் அல்லது சகோதரி ஈஸ்வரி அவர்கள் நீங்கள் அன்பாக ஈஸ்வரி என்று அழைக்கிறதுனாலே நாங்கள் அந்த பேரை கூட உச்சரிக்கிறோம். அதனாலே அவர்கள் இந்த பூமியிலே தன்னுடைய ஓட்டத்தை வாழும்போது எப்படி வாழ்ந்தார்கள், என்ன நன்மை செய்தார்கள், கிறிஸ்துவத்திலே எப்படி அவருடைய வாழ்க்கை இருந்தது என்பது அவர்கள் போகும்போது பரலோகத்திலே அங்கே போகிறது. இந்த வேதம் சொல்லுவது வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இயேசு கிறிஸ்து வரும்போது அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் கொண்டு வருவார். அவன் அப்படின்னாலே அருமையான தாயார் கர்த்தருக்குள்ள மரித்து தேவராட்சியத்திலே அவங்க கடந்து போயிருக்கிறாங்க. அது ஒரு ஆசீர்வாதமான காரியமாக இருக்கிறது. ஒரு மனிதன் கற்பதும் இறப்பதும் இந்த உலகத்திலே தேவன் நியமித்த உண்டாக இருக்கிறபடினாலே அதை யாரையும் மாற்ற முடியாது. அநேகர்
இளம் வயதில் மறித்து போறார்கள். அநேகர் வயது பிடித்த வாழ்வோடு மறிக்கிறார்கள். ஒவ்வொன்றும் தேவனுக்கு தான் வெளிச்சம், நாங்கள் அதை அறிய மாட்டோம். ஆனாலும் கூட வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியிலே அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனைத்தான் பரலோகத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று, அவர்கள் ஆண்டவருக்குள்ள முதலாவது இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்வது, கிறிஸ்துவுக்குள்ள மறிக்க வேண்டும். அப்படியானால் இந்த பூமியிலே அவர்கள் பாருங்க, அந்த வசனம் சொல்வது அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். அப்ப இன்றைக்கு இந்த இறுதி யாத்திரையில தாயாரை நாங்கள் அனுப்ப இருக்கிறோம். அவருடைய சரீரத்தை மண்ணுக்குள்ளே நாங்கள் புதைப்பதற்காக இருக்கிற நேரத்தில் இந்த தாயார் பூமியில வாழும்போது அவர்களுடைய கிரியைகள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் போகும்போது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பிரதி பலனா இருக்கிறது. அப்படினாலே இந்த உயிரோடு இருக்கிற நாங்களும் சரி, எல்லாரும் சரி, இந்த பூமியிலே வாழும்போது முதலாவது கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை என்றால் என்ன என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நாங்கள் செய்கிற கிரியைகள், நம்ம இங்கே இருந்து இந்த பூமியிலே வாழும்போது எப்படியெல்லாம் நாங்கள் வாழ்கிறோமோ அந்த கிரியைகள் தான் எங்களோடு கூட பரலோகத்துக்கு வரப்போகிறது. 2-3 வசனங்களை ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். நான் அப்படின்னாலும் சில வசனங்களை இன்னும் இதுக்கு ஆதாரமாக கூட நாங்கள் வாசிக்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறீங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 14 மட்டும் கூட வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டை மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். வேதம் சொல்வது, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆனபடினாலே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை வெளிச்சமாய் மற்றவர்களுக்கு வாழ்கிற வாழ்க்கையை குறித்து தான் வேதம் சொல்லி. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. அப்ப கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு கர்த்தரோடு இளைப்பார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போகணும். இந்த பூமியிலே நாங்கள் வாழும்போது நாங்கள் செய்கிற நல்ல கிரியைகளும் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17 நாங்கள் வாசிக்கிறோம். உலகத்தை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசிக்காதவனும் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடுகிறான். அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்த்திலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுவதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். இந்த இயேசு இந்த வசனங்களை சொல்லும் போது வேதம் சொல்வது, இது ஆண்டவர் சீக்கிரவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவருடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்திலே விசுவாசமாய் உள்ளவன் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்கிறது. அதைத்தான் சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்வது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறார்கள். அதனுடையினாலே இயேசுவை நேசித்து இயேசுவுக்குள்ளாக வாழ்கிற ஒரு மனிதன் உடைய கிரியைகள் நல்ல கிரியைகளாக இருக்கும் என்று வேதம் சொல்றாங்க. அப்படினாலே கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிப்போம். அவர்தான் எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களை ரட்சிக்க வந்தவர், எங்களுடைய பாவத்தை கழுவி எங்களை பரலோகத்திலே சேர்க்க வந்தவர். யோவான் 14 வேதம் சொல்லி, அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவராலே அல்லாமல் ஒருவனும் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. இயேசுக்குள்ளாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் நல்ல கிரியை என்று வேதம் சொல்கிறார். ஆனால் அந்த இயேசு உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் கொள்ளாதவைகளாக இருக்கிறபடினாலே அவர்கள் இயேசுவை விரும்புவதில்லை. அப்படினாலே ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள உண்மையா இருப்பானா இருந்தால் மாத்திரம்தான் அவனுடைய கிரியைகள் நல்ல கிரியைகளாக இருக்கும். அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அவன் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழலாம். அப்படிப்பட்ட மனுஷனுடைய கிரியைகள் வேதம் சொல்வது, அங்க கிறிஸ்துவின் நாளில அது பரலோகத்துக்கு போகும். அந்த மனிதனுடைய கிரியைகளின் அடிப்படையில ஆண்டவர் அவனை நியாயம் தீர்ப்பார். ஒரே ஒரு வேத பகுதியை மாத்திரம் வாசிச்சு நாங்கள் முடித்து மற்ற காரியங்களை செய்ய போறோம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல், அதாவது அவர் வேண்டுமானால் நானும் வைக்கலாம்.
வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்தசனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கிறேன். இப்படி பவுல் இங்க சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கையில இந்த உலக பிரகாரமாக பவுலுடைய வாழ்க்கையில மேன்மை பாராட்டுவதற்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் அவர் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவர் என்ன செய்தார் என்றால் இந்த பூமிக்குரிய தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா மேன்மைகளையும் குப்பையாகவும் நஷ்டமாகவும் அவர் எண்ணினார். இன்றைக்கு அநேக மனிதர்கள் இந்த உலகத்துல பல மேன்மையான வாழ்க்கையை தேடுகிற அவர்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து அவருடைய இதயத்துல இல்லை, கிறிஸ்துவினால் அவர்கள் ரட்சிப்பில்லை, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற ஒரு வாழ்வில்லை, தங்களுடைய நீதியிலே வாழ்கிற மனிதர்கள் உண்டு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி கருமையான தாயார் எங்களுக்கு தெரிந்து நான் அநேக ஆண்டுகள் அறிந்திருக்கிறேன். கடைசி சில வருடங்கள் நான் பார்க்கவில்லை. ஆனால் அதுக்கு முன்பாக தாயார் எனக்கு தெரியும். அதனாலதான் நாங்கள் ஒரு வசனம் வாசித்தோம், கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான். இந்த உலகத்துல எப்படி நாங்கள் வாழலாம் என்று எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் வரும். ஆனால் எங்களோட மரணத்தின் முடிவு கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் மறிக்க மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த பூமியில கிறிஸ்துவுக்குள்ள வாழும்போது நாங்கள் செய்கிற நல்ல கிரியைகள்லாம் எங்களோடு கூட வருகிறது. அந்த கிரியைகளுக்குரிய பலனைத்தான் பரலோகத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள போறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், இந்த உலகத்துல அவர் நீதியின்படி வாழ்ற. இன்றைக்கு கடந்த நாட்கள்ல சில சம்பவங்கள் எங்களுக்கு தெரியும். இந்தியாவிலே கடந்த சில நாட்களிலே அங்கே பறந்த ஒரு பிளைட் விழுந்தது, அநேகர் மரித்து போனார்கள். அந்த சம்பவங்கள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை விழிப்புணர்வை கொண்டு வருகிறது. நாளைக்கு என்பது அடுத்த நிமிடம் என்பது நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்வில இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவுதான் அதில் இறந்தவர்களை குறித்து நாங்கள் கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோம். அவர்களுக்கு எத்தனையோ ஃபியூச்சர் எதிர்கால திட்டங்கள் எல்லாம் இருந்தது. ஆனாலும் அவருடைய எதிர்காலத்தை குறித்து அவர்களுக்கு தெரியாது. ஆனபடினால இன்றைக்கு எங்களை இந்த உலக வாழ்வை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. அடுத்த வினாடி எங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத நாங்கள் ஜெபம் செய்வோம். அதற்கு பிற்பாடு ஒரு பாடல் நாங்கள் அமைதியாக இருக்கும்போது ஒரு பாடலை பாடி நாங்கள் பெரிய மரியாதைகளுக்காகவும் சாட்சி காரியங்களுக்காகவும் நடந்து வரப்போம். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் தியானித்த வார்த்தைகளை மறுபடியும் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற அவருடைய 3 பிள்ளைகள், குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள் யாவருக்குமாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஐயா, நாளிலே கேட்ட வார்த்தையின்படி அருமையான தாயார் கர்த்தருக்குள்ள கிறிஸ்துவுக்குள் அவர் மரித்திருக்கிறார். அவள் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, அவருடைய நல்ல கிரியைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள், உங்களுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். அதுபோல ஒரு நாளிலே நாங்கள் தாயாரை பிள்ளைகள் தன்னுடைய தாயாரை உறவினர்களாகி நாங்கள் இந்த சகோதரியையும் ஆண்டவரை உங்களுடைய ராஜ்யங்களை காணுவதற்கு இத்த நல்ல கிரியைகளை செய்கிறவர்களாக ஆண்டவரை காணப்பட ஒளியின் இடத்திலே நாங்கள் வர ஒளிக்குள்ளான வாழ்விலே நாங்கள் வாழ எங்களை கிருபை செய்கின்ற வார்த்தைகளின்படி இவர்களை ஆறுதல் படுத்துங்க, ஆசீர்வாதம் நாமத்தில் செபிக்கிறோம். நல்ல பிதாவே, நாமே நாம் அமைதியாக ஒரு பாடலை நாங்கள் பிள்ளைகள், உறவினர்கள், அவர் தாயாரை குறித்த சில சாட்சிகளை அவர்கள் சொல்லுவார்கள். அதற்கு பிறகு நாங்கள் இறுதி ஒரு ஜெபம் மாற்றம் செஞ்சு அதுக்கு பிறகு உங்களுக்கு டைம் இருக்கிறது. நீங்கள் எல்லாருமே வந்து இறுதி மரியாதை செலுத்தி நாங்கள் முடிப்போம். இப்பொழுது உங்களுடைய நேரம், நீங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் சுருக்கமாக
தமிழில் வடிவா எனக்கு சொல்ல முடியல. ஃப்ரெஞ்சிலே எழுதியிருக்கேன். குறை நினைக்காதீங்க. Maman, toi qui nous as mis au monde, toi qui as consacré toute ta vie pour le bonheur de tes enfants, toi qui nous as chéris, toi qui nous as appris à aimer les uns les autres, à donner, à faire confiance à la vie, à avoir confiance en soi. Toi qui nous as nourri des paroles d'amour, des paroles du Christ depuis notre enfance. Toi qui nous as nourri de bons plats délicieux pour qu'on soit fort, pour qu'on soit en bonne santé. Toi qui as toujours veillé sur nous, tu vas nous manquer. Tu étais ma mère, mon amie, ma confidente, ma force. Quand on est arrivé en France, j'avais 9 ans. Je t'ai dit que j'avais peur d'aller à l'école parce que je savais pas un seul mot de français. Alors tu es allé chercher un livre de traduction anglais-français avec une cassette. Tu l'as écouté toute la nuit et tu t'es débrouillé pour m'apprendre quelques mots, pour me redonner la confiance. Et tu as toujours été là pour me rassurer et affronter la vie avec confiance. Plus tard, quand j'ai fait les études, et John c'était pareil, Shiny aussi, c'était devenu difficile. Tu t'es réveillé à 6h du matin, tu nous préparais le thé et tu restais à côté de nous pour nous soutenir dans nos études. Toi et papa, vous avez été des piliers pour nous. C'est à toi que je racontais tout ce que je vivais. Mes joies, mes craintes, la tristesse, mes projets, les petits problèmes de la vie quotidienne, les petites joies de la vie courante, mes réussites, mes défaites, mes erreurs, tout. Notre petite vie de famille me manque. Nos dimanches à la messe en famille me manquent. Nos vacances à Lourdes avec toi, papa, John, Shiny, tout ça me manque. Nos soirées, simplement regarder un film tous ensemble l'après-midi, ça me manque. Nos vies, il reste plus que les bons souvenirs. Je suis content que tu aies pu rencontrer Aurore. J'aurais aimé que tu vois aussi mon enfant qui va naître bientôt. Je sais que tu seras toujours là quelque part, que toi et papa, vous veillerez toujours sur nous et sur nos enfants. Je prie pour que tu sois entré là où tu es et que le Christ soit avec toi. Je t'aime. Nous t'aimons tous. இன்னொரு பேர் இருக்காங்க, ஞான பேர் கிறிஸ்தவ பேர் பசியான்னு சொல்லி, நான் கிறிஸ்தவனா வாழ்ந்த 40 வயசுல நான் பைபிள் படிக்க வச்சு அது ஈஸ்வரின்னு சொல்லிட்டார். அப்படி நாங்கள் கிறிஸ்தவனா வாழ்றோம் பைபிள் படிக்காமலே. இந்த பிறந்தோமா வளர்ந்தோமா செத்தோமாட்டு இல்லாமல், நாடகம் பார்த்தோமா செத்தோமாட்டு இல்லாமல், சனங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி இந்த ராஜ்யத்தில் இருக்கிற பூலோகத்தில் ராஜ்யம் வரணும்னு சொல்லி நிறைய பாடுபட்டுருக்கிறான். டெலிஃபோனில் ஆக்களுக்கு அடித்தா சில பேர் பேசுவாங்க. அந்த பேச்சை வாங்கி கூட அவர் தன்னுடைய கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றி இருந்த ஒரு சாட்சி உள்ள மனுஷன். ரேட்டிங் நான் செபிக்கும் போது அப்படிதான் சொல்லியிருந்தார். மற்ற ஆக்கள் இறக்கும் போது கடவுளுக்கே தெரியாது, அவர் இறந்து போயிடுவார். அவர் இறக்கும் போது நேற்றைக்கு பரலோகத்தில் எல்லா தூதரும் மணிமிட்டு அவர் வரவேற்றிருப்பாங்க இறந்த நேரம். அப்படி ஒரு சாட்சி கிறிஸ்தவன் தான் அப்படித்தான் வாழும். கிறிஸ்தவி என்று வாழ்ந்த சாட்சி வந்து அம்மாவுக்கு ஒரே ஒரு தம்பி தான். எங்களோட மாமாவை விட எங்களோட மாமி எங்களை அதிகமாக நேசிச்சவங்க.
எங்களுக்கு அதிகமா உதவி செய்தவங்க, நற்கிரிகள் செய்தவங்க. எங்களோட மாமியோட நற்கிரிகைகளை சொல்ல போனா நிறைய சொல்லலாம், ஆனா நேரம் பத்தாது. எங்களோட மாமி இந்த பிரான்ச்ல நான் 96ஆம் ஆண்டு வரும்போது நான் மாமியோட 6 மாதம் வாழ்ந்தேன். அதோட திருமணமாகி நான் ஜெர்மன் போயிட்டேன். ஆனாலும் எங்களோட மாமி எங்களை சின்னனில இருந்து எந்த வேற்றுமையும் இல்லாமல் நிறைய அன்பு செய்து மாமாவை போல் எங்களை நேசித்து எங்களோட மாமி எங்களை நடத்தினாங்க. அதற்கு பிறகு தேவனை அறிந்திருந்தார்கள். தேவனை அறிந்த மட்டுமில்லை, தேவனை போல அவர் வாழ்ந்திருந்தார். நிறைய நேரம் எல்லாருக்கும் டெலிபோன் எடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை தான் சொல்லுவான். வேற எதுவுமே எங்களை மாமி கதைச்சது எனக்கு இல்லை. பண்பா தான் எப்பவும் டெலிபோன்ல கதைப்பான். ஒரு நாள் நான் கனவு காண இல்லை, தரிசனமும் காண இல்லை. நான் வேதத்தை தான் படிச்சு கொண்டிருந்தேன். அப்போ தேவன் என் மாமியோட மரணத்தை குறித்து எனக்கு தெரிவித்தார். நான் அன்று முழுவதும் என் மாமியை பிரித்து நான் ஜெபம் பண்ணி அழுதேன். ஏனே சொல்ல இந்த மாமி எடுக்க போறீங்களா? ஆனால் நான் அது என்னோட தேவன் அதை பேசினார். நான் அதை அசால்ட்டா இருந்துட்டேன். மரித்த பிறகுதான் என் தேவன் என்னோடு பேசினது நான் உணர்ந்தேன். அதுதான் எனக்கு ஒரு வேதனையா இருக்கிறது. வேறு ஒன்றும் இல்லை. அவ மரியாதை போல நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாங்க. மாமி நற்கிரிகைகள் செய்து தேவனுக்காக வாழ்ந்து ஒவ்வொருவருக்கும் சொல்லுவார், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க, அப்பொழுது எல்லாமே கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். நாங்க இன்றைக்கு நிக்கிறதா எங்களோட மாமியும் மாமாவளையும். அதோட என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லணும். இப்படி ஒரு மாமியையும் மாமாவை இவங்களுக்கு தந்ததற்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்லணும். வந்திருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை தேவன் தாமே ஆற்றி கேட்கும்படியாக உங்களுக்கு நல் ஆறுதலை கூறுகிறோம். தமிழ் மேய்ப்பர் ஐக்கியத்தின் சார்பிலே தாயாரை ஒரு சில இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். அமைதியான ஒரு வாழ்க்கையை கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்ந்திருக்கிறார் என்பதுமே எங்களுக்கு ஒரு மன ஆறுதல் உண்டு. ஆகையினாலே தாயாருடைய குடும்பத்திலே கர்த்தத்தின் கனிகள் அவர்களோடு கூட சந்ததி அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருந்தவங்களை ஆறுதல் படுத்தி நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனத்திலே, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் அப்படி என்று சொல்லி அந்த ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார் தாயார். உங்களை தேவன் தேற்றுவார். விசை ஜெபம். பரலோக பிதாவே, நசரேனுவாய் இயேசு கிறிஸ்துவின் இரட்சகரை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே எங்களை பரலோக ராஜ்யத்தின் ஆண்டவரை பாத்திரராக உத்திரராக எங்களை நீ நியமித்து எங்களை தெரிந்து கொண்டதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உடைய வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கிறோம், அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் படிக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து இந்த தாயாரை நீ இந்த பூலோகத்திலே நீ நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே தேவரீர் இளைப்பாறு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நீங்கள் நடத்தும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். விசேஷமாய் தாயாருடைய இளைப்பாறுதலிலே ஆண்டவரை கூடி வந்திருக்கிற தாயாருடைய கற்பத்தின் கனிகள், சகோதரர்கள், குடும்ப அங்கத்தினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் அனைவரையும் இந்த கூடி வந்திருக்கிற சபை பிள்ளைகள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் சமாதானத்தினால் யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிற பிரகாரமாய்
என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் தேற்றி ஆறுதல் படுத்தி நடத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய வல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஒருமித்து பிதா குமாரன் பசுத்தாவி என்கிற தெரியக நாமத்திற்குள்ளாய் ஆண்டவரை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முற்றுமாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஒரு பாடல் பாடும்போது நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் இறுதி மரியாதை எல்லாரும் வந்து இப்படி ஒரு பக்கத்தால் வந்து ஒரு பக்கத்தால் நீங்கள் பார்த்து போகலாம். 3 மணிக்கு சரியாக பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ரட்சகராக Voilà, donc messieurs, dames, commencez à vous rendre directement au cimetière nouveau de Chantigny, s'il vous plaît. இப்போ சாவுக்காலைக்கு நிற்கிறோம் பாருங்க. சாவுக்காலையில் எங்களோட சனங்கள் நிற்கிது பாருங்க. நம்ம போடி இறக்கையில்
Cette présent de la cérémonie de Gent, donc je vous invite à faire un instant de silence en sa mémoire. Merci à vous tous. Je vous ferai signe pour la descente. வந்திருக்கிறவங்க யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஆறுதல்களையும் தெரிவிக்கிறோம். அருமையான சகோதரி கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்த சகோதரி அவர்களுடைய இறுதி நேரத்தில் அவருடைய சரீரத்தை நாங்கள் மண்ணுக்குள்ளே அடக்கம் செய்கிற நேரத்தில் வந்திருக்கோம். இந்த வேளையில் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசித்து நாங்கள் ஜபங்களோடு கூட இறுதி மரியாதை செலுத்துகிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் 50ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஒரு நிமிஷங்கள் நாமும் மறுரூபம் மாற்றப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு எரிவாகிய இது சாவாமையையும் தடுத்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு எதுவாகியது சாவாமையையும் தடுத்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் ஒரு பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். நாங்கள் ஒரு பாடலை பாடின பிற்பாடு 2 நிமிடங்கள் உங்களோடு கூட சில வார்த்தைகளை அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்வார். அதன் பிற்பாடு நாங்கள் பிரதி ஜெபத்தை செய்து நாங்கள் முடிக்கலாம். பரலோகமே என் சொந்தமே என்ற பாடலை நாங்கள் சேர்ந்தோம். பிள்ளைகளே, கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அது பலன் கொடுக்காது, அது செற்றதாகி அது மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்திலே ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையினால இந்த தாயார் ஒரு கோதுமை மணியை போல நிலத்திலே விழுந்து அநேகருடைய வாழ்க்கையை சாட்சியாக அவள் அங்கு வாழ்ந்திருக்கிறார். இந்த சரீரத்தை நாங்கள் மண்ணுக்கு மண்ணாக நாங்கள் விதைக்க போகிறோம். நான் விசுவாசத்தோடு சொல்லுவேன், நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை
திருமணத்தை முதிர் வயதிலே முடித்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு முன்பதாக சாட்சியாக இருந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்கிறதான ஒரு முழு நம்பிக்கையோடு கூட அவர் மேலே நம்பிக்கை வைத்து அந்த தாயார் ஓடி இருக்கிறார். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆறுதலின் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், தாயார் ஓடின அதே ஓட்டத்திலே நாங்களும் ஓடுவோமாக இருந்தால் கத்துடைய பிள்ளைகளை நித்திய காலமாய் தேவனோடு தாயார் வாழுகிறது போல, தாயாருடைய ஆத்மா தேவனை சந்திக்கிறது போல, எங்களுடைய ஆத்மாவும் தேவனுடைய பாதத்தில் தேவனை சந்திக்கும் என்கிறதுல நிச்சயம் உண்டு. அதனால மண்ணான சரீரத்தை நாங்கள் மண்ணுக்கு விதைக்கிறோம். ஆனால் ஒரு நாள் கிறிஸ்துவின் நாள் வரும் பொழுது அந்த சரீரம் அல்ல, அந்த ஆத்மா பிழைத்திருக்கும். அந்த ஆத்மாவுக்கு தேவையான அந்த சரீரத்தை தேவன் கொடுப்பார். ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். பிள்ளைகளை, மீன் பிடிக்கிற ஒரு மனிதன் ஒரு புழுவை குத்தி மீனுக்கு போடுவான். அந்த புழு மீனுக்கு இரையாகும் பொழுது மீனை அவன் பிடித்து மனிதன் சாப்பிட்டு விடுவான். ஆனால் மீன் ஓட்டத்தை முடித்து தண்ணீரை விட்டு வெளியில வரும் பொழுது அந்த தண்ணீரை பார்த்து மீன் சொல்லுமாம், கடைசியாக நான் உனக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று மீன் வெளியிலே வந்துவிடும். மனிதன் அதை சாப்பிட்டு விடுவான். ஆனால் அந்த புழு சொல்லுவான், மனிதன் என்னை பிடித்து மீனுக்கு போட்டு மீனை சாப்பிட்டான், ஒரு நாள் வரும் அந்த மனிதனுடைய சரீரத்தை நான் சாப்பிடுவேன் என்று புழு காத்திருக்குமா. அப்ப வேதம் சொல்லுகிறது, மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறது இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறது உள்ளான மனுஷன் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பான். நான் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த தாயார் நிச்சயமாய் நல்ல ஓட்டத்தை ஓடி உங்கள் எல்லாருக்கும் சாட்சியாய் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஆனபடியால் கிறிஸ்து வரும் பொழுது அந்த தாயார் எழுந்திருப்பார். அந்த சமாதானத்தோடு கூட நாங்கள் கடந்து செல்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் வானத்தையும் பூமியையும் அன்னசராசரங்களையும் அனைத்தையும் சிறுத்து மகா இரக்கமுள்ள பரலோக தகப்பனே ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறப்பா தகப்பனே ஆண்டவரே, பூமியிலே ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு எவ்வளவு அருமையானவர். ஆமாண்டவரே, இந்த தாயார் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே வாழ்ந்த ஆண்டவரே நாட்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஐயா. எவ்வளவு பேருக்கு பிரயோஜனமா இருந்திருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, இந்த வேளையிலும் ஐயா கற்பத்தில் இருந்து வந்த கனிகளை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஐயா. அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஐயா. வந்து நிற்கின்ற ஆண்டவரே சகோதர சகோதரிகள் ஆண்டவரே தகப்பனே ஆறுதல் பெற வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஆண்டவரே தகப்பனே. அப்படியாக ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே சரீரம் ஆண்டவரே மண்ணுக்குரியது ஆண்டவரே, ஆத்மா பரலோகத்துக்குரிய ஆண்டவரே. இந்த ஆத்மா ஆண்டவரே உம்மிடத்திலே வெளிப்படுத்தல் சொன்னது போல ஆண்டவரே, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துன்பம் இல்லை ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே, ஆனந்த களிப்பிலே ஆண்டவரே இந்த ஆத்மா உம்மோடு களி கூறும் ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாத்தையும் உமது கிருபைக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். C'est bon les regards? Bien sûr. Allez-y, dès que vous êtes prêts, allez-y. Bien sûr. Tout prêt? Merci messieurs. புஷ்பத்தை போல பூக்கலாம், காற்று அதன் மேல் பட்டவுடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. நமது அருமை சகோதரி ஈஸ்வரி அவர்கள் இங்கே இல்லை. இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று வாக்கு பண்ணின
கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்துக்கு போய்விட்டார். இவர் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக கர்த்தர் கொடுத்த கூடாரமாகிய சரீரத்தை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது. கர்த்தர் தந்த ஆவி கர்த்தரிடத்துக்கு சென்று விட்டது. சர்வ வல்லமுள்ள தேவன் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தத்தக்கதாக நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே இந்த சரீரம் உயிர்த்தெழுந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் என்று இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் ஒப்புக் கொடுத்தோம். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுதி என்கிற உம்முடைய ஆண்டவரே வார்த்தையின்படி அருமை சகோதரி ஈஸ்வரி அவர்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்கள். இறுதியாக அவருடைய சரீரத்தை நாங்கள் இந்த மண்ணுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வருகையின் ஆண்டவரே சத்தம் தொனிக்கும், எக்காலம் தொனிக்கும் போது மரித்தவர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். ஒரு இமைப்பொழுதிலே ஆண்டவரே இந்த சகோதரி மறுரூபமாக்கப்பட்டு பரிசுத்தவான்களோடு கூட உம்முடைய சமூகத்துக்கு வருவார்கள். கொடுக்கிறோம். நீங்கள் அவருடைய குடும்பத்தை, பிள்ளைகளை, அவருடைய உறவினர்களை, இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆறுதல் படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த வல்லமுள்ள கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுதி அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். ஆமேன் ஆமேன். இறுதி ஜெபம் செய்வோம். பூமியில் வாழ்ந்த காலங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நினைத்து பார்க்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையை ஏற்றுக்கொண்டு உமக்காக சாட்சியாய் வாழ்ந்து தகப்பனே உம்மிடத்தில் வந்த இந்த சகோதரியை கர்த்தாவே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக பரிசுத்தவான்களுடைய மரணம், நீதிமான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையாக இருக்கும் என்று சொன்ன பிரகாரமாக கர்த்தாவே நீங்க தாமே இதை அருமை என்று ஆண்டவர் உற்ற உறவுகள் சொல்லத்தக்கதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வழியில் வாழ ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே இன்னும் அதிகமாய் தங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாய் வல்லமுள்ள தேவநாயகத்தை வந்திருக்கிற அண்ணா வணக்கம். சும்மா இருக்கீங்க? நீங்க வரோம் அண்ணா. ஹலோ ஹலோ சொல்லுங்க. எடுத்துருவாங்க அன்றைக்கு இஷ்டம் தூக்கிடுவாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு சரி பள்ளிகள் ஆவிக்கார் ஓகே கொண்டு போகணும்.
ஆசைகள் ஆள் பழைய ஆள் தானே. புஷ்பானா அண்ணா இதில் டீ அதெல்லாம் குடிச்சிடுமா?